புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கொலவெறித்தனமான பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த வீடியோ முழுக்கவே தெரிக்க கொலவெறி பேச்சு சம்பந்தமானதான் பார்க்க போறோம். நண்பர்கள் பொறுமையாக முழுமையாக இந்த காணொலி பார்க்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டும், நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி உள்ள போயிடுவோம். அதிமுக அந்த பேரை சொல்றதுக்கே பயமாகுதுங்க. அதிமுக கட்சியின் பேரை இழுத்து விமர்சனம் பண்றதுக்கே பயமாகுது. அந்த கட்சியின் பெயரை குறிப்பிடும் போது ஏதாவது எல்லாருக்கும் இன்ட்ரு விடுற மாதிரி கோடு வேர்டு ஏதாவது ரெடி பண்ணும் போதுங்க. ஏன்னா அந்த கட்சியோட பேரை சொல்லக்கூடாது. இனிமேல் யாராவது அந்த கட்சியை பலவீனமாகி விட்டது யாராவது பேசுனீங்க, அப்புறம் பாருங்க நடக்கிற விபரீதத்துக்கு யாருமே பொறுப்பாக முடியாது. ஏன் அப்படித்தான் இனிமே எல்லாம் அப்படித்தான். எப்படித்தான்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கட்சி பலவீனமாகி விட்டது. இனி எவராவது சொன்னால் வெட்டி போடுங்கள். அதிமுக பொதுக்கூட்டம் ஒன்று போட்டாங்க இல்லைங்களா கள்ளக்குறிச்சியில. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்மலா பெரியசாமி அவர்கள் பேசியதுதான் பாருங்க இப்பேற்பட்ட கொலவெறித்தனமான பேச்சு. இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகும் எவனாவது வெளியில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று எவனாவது சொன்னீர்கள் என்றால் சகோதரிகளே வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். இதுதான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க எங்களுக்கு அதிமுகன்னு கட்சி பேரை சொன்னாலே பயந்து வருது, நடுங்குது. சரி, அஞ்சு நடுங்கி பயந்து வரதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும். ஆனா பாருங்க இந்த மாதிரி பொது வெளியில் ஓப்பனா, அதுவும் பொதுக்கூட்டம்னு சொல்லி ஒரு கட்சி மீட்டிங்ல பேசுறது சட்டப்படி தப்பு இல்ல. வைரத்தால் அறுக்கணும், முள்ளால் எடுக்கணும்னு சொல்ற மாதிரி கருத்துக்களால் எதிர்கொள்ள வேண்டும். அதிமுக கட்சி இந்த விஷயத்தால் இந்த இடத்துல இவர்களால் பலவீனமாகி விட்டது யாராவது சொன்னாங்கன்னா அந்த விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு எதனால் பலவீனமாகி விட்டது என்பதை சரி செய்யணுமே தவிர இப்படி வெட்டி போட்டா தீர்வு கிடைக்குமா? இல்ல வெட்டணும்னு சொன்னா எவ்வளவு பேரை, ஏன்னா நிறைய பேர் பட்டியல் இருக்கிறாங்க. அதிமுக பலவீனமாகி விட்டது, அதிமுக ஒண்ணுமே இல்லாத கட்சி, அதிமுக ஊழல் பார்த்த கட்சி, இருப்பதிலேயே ஊழல் நிறைந்த கட்சி அதுதான் சொல்றதுல நிறைய பேர் இருக்காங்க பட்டியல்ல. அதிகப்படியான ஊழல் செய்யறதுல நம்பர் 1 யார் என்றால் அது ஜெயலலிதா அவர்கள் தான். மோஸ்ட் கரப்டட் பார்ட்டி. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளை காட்டிலும் ரொம்ப மோசமான ஊழல் நிறைந்த ஊழல் செய்யற கட்சி எதுன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சின்னு யார் சொன்னதுங்க? இன்றைக்கு எந்த கட்சியோட பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் மிகவும் ஊழல் நிறைந்த கட்சி எதுவென்றால் அது அதிமுக என்று. அப்ப இருக்கிற கட்சிகள்ல அதிமுக தான் அதிகப்படியான ஊழல் நிறைந்த கட்சி, ஊழல்வாத கட்சின்னு சொல்றது யாருங்க? அப்ப யாரு பலவீனப்படுத்துவதுங்க? அப்ப யார வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். அடுத்து ஒரே கல்ல 2 மாங்கா. அது எப்படிங்க? ஜேம்ஸ் பாண்ட் யாருங்க? அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஆனால் நமது பொதுச் செயலாளர் நம் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு 2 கையிலையும் சுத்தி ஜேம்ஸ் பாண்டை போல, ஜேம்ஸ் பாண்ட் 007 போல இப்படி ஒரு துப்பாக்கி, அப்படி ஒரு துப்பாக்கி, மேலே ஒரு துப்பாக்கி என்று அப்படி ஒரு போரிட்டு கொண்டிருக்கிறார். வருகின்ற எதிர்ப்பை 2 கையில சுரண்டு சுத்தி அடிக்கிற ஜேம்ஸ் பாண்ட் என்ன எதிர்ப்பு வருது அவருக்கு? இப்ப பாருங்க, தமிழ்நாட்டை மத்தியில் இருப்பவர்கள் தான் பாருங்க ஒட்டுமொத்தமா எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நிதியும் கொடுக்காம அவங்க கிட்டதான் நம்ம ஒட்டுமொத்தமா சரணடைஞ்சிடறோம். அப்படி இருக்கும்போது எங்கிருந்து 4 திசைகளில் இருந்தும் எதிர்ப்புகள் வருதுங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எதிர்த்து நிக்கிறதுக்கு. ஆனா பாருங்க அவரு ஜேம்ஸ் பாண்ட்லாம் கிடையாதுங்க, தற்கூரி. அவரு யாருங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்னப்பா சொல்றீங்க? நாங்க ஏங்க அப்படிலாம் சொல்லுவோமா? ஐயாவை சொல்ல மாட்டோம். அவர் மீது எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை இருக்குங்க. நீங்க சிரிச்சாலும் நாங்க உண்மையை சொல்லுவோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீது எங்களுக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோங்க. இன்றைக்கு எந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே சொல்லியது. எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு அவருடைய காலில் விழுந்த பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயிகளுடைய மகளை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வேண்டாம் இந்த அண்ணாவை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தரித்திருக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. பாத்துக்கோங்க, கூடவே இருக்கிறவர் தான் ஜேம்ஸ் பாண்டை எப்படி சுக்குலான்னு உருகிட்டாரு பாருங்க. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பெற்ற தற்கூரி என்கின்ற எடப்பாடின்ட்டு. ஆனா அக்கா என்ன சொல்றாங்க? அவர் ஒரு ஜேம்ஸ் பாண்டு அப்படின்ட்டு சொல்லிக்கோங்க. இந்த பலவீனப்படுத்ததை குறித்து சொன்னாங்க இல்லைங்களா? யார் பலவீனப்படுத்துறதுங்க? 2026 4வது இடம் கூட கிடையாது. யாருக்குங்க? எடப்பாடி அவர்களுக்கு தான். 2026 புரட்சி தலைவர் நடத்திய கட்சி இது போன்ற கேட்டு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறிய பெறுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது.
2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. அப்ப யார் பலவீனப்படுத்துதுங்க கட்சியை? அப்படி யார் பலவீனப்படுத்துறாங்களோ அவங்க கூடவே இப்ப யாருங்க கூட்டணி வச்சுருக்குதுங்க? அப்ப உண்மையிலேயே பாருங்க அக்கா சொல்ற மாதிரி. நெக்ஸ்ட் நடந்து முடிந்த நாடாளுமன்ற 2024 ஆண்டு தேர்தலில் எதுக்காக அதிமுக கட்சி ஒரே ஒரு சீட்டு கூட கிடைக்கலங்க, எம்பி சீட்டு? அதுக்கு காரணம் அது ஒரு டெண்டர் கட்சி, அது ஒரு கான்ட்ராக்டர் கட்சி, அது ஒரு கமிஷன் பார்ட்டி. யார் சொன்னதுங்க? அதோ சொல்றாங்க பாருங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம். தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. இந்த மாதிரிலாம் கண்ணா பின்னான்னு கேவலப்படுத்தி 2024 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கட்சியே இருக்காது, 2026 4வது இடம் தான் கிடைக்கும்னு சொல்லி கட்சியை பலவீனப்படுத்துவது யாருங்க? பலவீனமாகிவிட்டதுன்னு பேசுறவங்களையே அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னா பலவீனப்படுத்துறவங்களையே கூட வச்சுருக்கவங்களுக்கு என்ன பண்ணணுங்க? வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். அதிமுக பலவீனமாகிவிட்டது என்று எவராவது சொன்னால், ராமசீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன சொன்னாரு? நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல எங்களோட ஃபார்முலாவே நல்லா இருக்கிற ஒரு பெரிய கட்சி கூட கூட்டணி வச்சுக்கின்னு அந்த கட்சியை ஒய்சி விட்டுருவோம். அதுதான் எங்களோட ஃபார்முலாவே. அந்த ஃபார்முலா தமிழ்நாட்டிலும் நடக்கும். அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக கட்சியை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும். அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. இப்படி சொன்ன பிறகும் கூட அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு உண்மையில் அந்த கட்சியை பலவீனப்படுத்துவது யாருங்க? அப்படி பலவீனப்படுத்துறவங்களையே கூட கூட்டணியோடு சேர்த்து கொண்டு ஊருக்குள்ள சுத்தினுங்கிறது யாருங்க? அப்ப உண்மையில் அதிமுக கட்சி பலவீனமாகிவிட்டதுன்னு சொல்றவங்களையும் அப்படி பண்ணோம்னு சொன்னா அப்போ இவங்களெல்லாம் வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். நெக்ஸ்ட், அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராவது உறுதி. எப்படிங்க ஆவது? வாய்ப்பு இல்லைங்க. எப்படி ஆவார் அவரு? நாங்க தான் இருக்கோம் இல்லைங்களா? இரட்டை இலையை ஒய்ச்சி கட்டிட்டு இரட்டை இலைக்கு மேல தாமரையை மலரச் செய்வோம். நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும். இரட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். இரட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும். பாத்துக்கோங்க, தாமரைக்கு மேல் இரட்டை இலை மலரும்னு சொல்லல, இரட்டை இலைக்கு மேல தாமரையை மலரச் செய்வோம். தாமரை மலரும். அப்பதான் இரட்டை இலை காணாமல் போகும். தாமரை மலர்ந்து பெருசா இருக்கும்போது கீழே இருக்கிற இரட்டை இலை காணாமல் தானே போகும். அப்ப இந்த இடத்துல அதிமுக கட்சி பலவீனமாகி விட்டதுன்னு சொல்றது இல்ல, பலவீனப்படுத்துவதே யாருங்க? அப்ப யாரை பார்த்து சொல்லணுங்க? நெக்ஸ்ட், பெரிய ஊழல்வாத கட்சி அதிமுக கட்சின்னு சொன்ன கையோடு அதே பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த தற்குறிமலை அவர்கள் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டோட மாநில தலைவராக இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருங்க? A1 யாருங்க? ஜெயலலிதா அவர்கள் அக்யூஸ்ட் நம்பர் 1 இருந்தவர் தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். உண்மைதான் சொன்னாரு. அந்த உண்மை ஒரு ஓரமா இருக்கட்டும். இருந்தாலும் பாருங்க, தற்குறிமலை சொன்னார் இல்லைங்களா? அப்படி அம்மாவை A1ன்னு சொன்னவரையே உடன் வைத்துக் கொண்டு சுத்தி நிற்கிறீங்க. அவர் இவரை பாராட்ட, இவர் அவரை பாராட்ட, ஒரே பாராட்டுதல் மழையில் நனைஞ்சு நிற்கிறீங்க. அப்ப உண்மையில் அதிமுக கட்சியை பலவீனப்படுத்துவது யாருங்க? வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். நெக்ஸ்ட், மடையர்களே, நாங்க சொல்லுங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. மடையர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வீடியோவிலும் டிவியிலும் தொலைக்காட்சியிலும் அமர்ந்து கொண்டு பேசுபவர்களே, இனி எவராவது அதை போல டிவியில் அமர்ந்து கொண்டு பேசினால் அவர்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று. டிவியிலும் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு அண்ணா திமுக அப்படியாகிவிட்டது, அண்ணா திமுக இப்படியாகிவிட்டது, அண்ணா திமுக பலவீனமாகிவிட்டது, அவன் அங்கே போய்விட்டான், இவன் இங்கே போய்விட்டான், அவன் ஓடி போய்விட்டான் என்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசி அண்ணா திமுக பலவீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த மடையர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் இருக்கிறோம். அம்மாவின் தங்கைகள், அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம்.
இருங்க, தப்பே கிடையாது. ஆனா பாருங்க, அப்படி இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன அந்த இருக்கிறவங்க எல்லாம் எங்க போனாங்க? 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற ஒரு பட்ட பெயரை அவருக்கு பெருமையாக வாங்கி கொடுத்தது யாருங்க? நாங்கள் இருக்கிறோம்னு சொல்ற நீங்க உண்மையில் அவர் கூடவே இருந்திருக்கிற பட்சத்துல எதற்காக இத்தனை தொடர் தோல்வி அவருக்கு கிடைத்ததுன்ட்டு அதையும் மேடையில சொல்லணும் இல்லைங்களாமா? அன்றும் சரி இன்றும் சரி என்றைக்குமே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே தேர்தல் வரும்போது எங்க போயிருந்தீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களாமா? கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, நாங்க இருந்தோம், இப்ப இருக்கிறோம், முன்னாடி இருந்தோம், ஆனால் தேர்தல் வரும்போது ஏன் ஓட்டு போடலன்னா பிஸ்கேஜேபி கட்சியோட அவங்க கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். அம்மா சொல் பேச்சை கேட்காம, அம்மாவோட வார்த்தையை மதிக்காம அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்ட காரணத்தினால் நாங்க அவங்க கூட இல்லை. அதனால தொடர்ந்து அவருக்கு தொடர் தோல்வி கிடைத்திருக்கலாம். ஆனா இப்ப நாங்க அப்படி இல்லை, வந்துட்டோம்னு சொல்லி கூட சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஆனா பாருங்க, கட்ட முடியாதுங்களே. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பிஸ்கேஜேபி கட்சியோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவர் ஒருவராவது அதிமுக கட்சி பலவீனமாகி விட்டது என்று சும்மா பேசினாலே அப்படி பண்ணிடுங்கன்னு சொல்றவங்க. ஆனா பாருங்க, மதவாத கட்சிங்க எதுங்க? பிஸ்கேஜேபி கட்சி. நாங்க சொல்லல. ஆனா இன்றைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க அம்மா வழி இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். யார் சொன்னதுங்க? தெர்மோகோல் விஞ்ஞானி அதிமுக கட்சியை சேர்ந்தவர் தான் சொன்னாரு. அப்படி சொன்னவங்க மறுபடியும் அந்த மதவாத கட்சியோடு ஏன் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள்? அப்போ இந்த இடத்துல அதிமுக கட்சியை பலவீனப்படுத்துவது யாரு? செத்தாலும் இனிமே சிறுபான்மையினருக்கு எதிராக, இந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்ணி பார்க்கணும் அந்த வார்த்தையை, செத்தாலும் நாங்க சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற பிஸ்கேஜேபி கட்சியோ அல்லது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற வேற எந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம்னு சொன்னது யாரு? நாங்க இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சிறுபான்மையினருக்கு எதிராகவே இருக்கிற அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்வது யாருங்க? அப்ப உண்மையில் இந்த இடத்துல அதிமுக கட்சியை பலவீனப்படுத்துவது யாரு? பலவீனமாகிவிட்டதுன்னு பேசினாலே அந்த மாதிரி சொல்லும் போது, அப்ப பலவீனப்படுத்துவதையே முக்கிய குறிக்கோளாக அந்த அதிமுக கட்சியை நினைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த அம்மா உண்மையில் யாரை பார்த்து சொல்லணும் அந்த வார்த்தையை? வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். பிஸ்கேஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நாங்க 40,000 சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தோம்னு சொன்னது யாருங்க? பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதி ராயபுரத்துல 40,000 சிறுபான்மையினர் மக்கள், 40,000 ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏ கோபம் கிடையாது. அப்போவே எங்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்து. நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேற என்ன பண்றது, சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நேரம் வந்தது, கழட்டி விட்டாச்சு. நாங்க அடிச்சு சொல்றோம், சத்தியம் பண்ணி கூட சொல்றோம், நாங்க தோத்தது யாரால? தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 2019 சரி 2021 சரி நாங்க தோத்தது பிஜேபியால. அன்றைக்கு அவங்க கூட கூட்டணி வைத்துக் கொண்ட காரணத்தினால் தான் மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் நாங்க எழுந்துட்டோம்னு சொல்றவங்க இன்றைக்கு எப்படிங்க பிஸ்கேஜேபி கட்சி நாங்க திருந்திட்டோம்னு நாதஸே சொன்ன மாதிரி நாங்க திருந்திட்டோம்பா, முன்ன மாதிரிலாம் கிடையாதுப்பா, மைனாரிட்டிக்கு எதிராக நாங்க இல்ல, நாங்க சுத்தமா மாறிட்டோம்ட்டு ஏதாவது பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா? அதனால பாருங்க, அவங்க திருந்திட்டாங்கன்னு அவங்களே சொன்னதால நாங்க கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்றீங்களா? அந்த கட்சியின் நிலைப்பாடு மைனாரிட்டிக்கு எதிரானதுன்னு அன்றைக்கு இருந்த நிலைப்பாடு இன்றைக்கு மாறியது எப்படி? அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டதால் தான் நாங்க தோத்து போனோம்னு சொன்ன தோத்த அந்த கட்சி கூடவே மறுபடியும் கூட்டணி வைத்துக் கொண்டு மேலும் மேலும் அதிமுக கட்சியை பலவீனப்படுத்துவது யாரு? அப்போ யாரை பார்த்து இந்த அம்மா சொல்லணும் அந்த வார்த்தையை? வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். இதுக்கு எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படிங்க? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராவது உறுதி, அம்மாவின் லட்சிய கனவை நிறைவேற்ற மீண்டும் அவர் பதவியேற்க போகிறார்னு சொல்றாங்க இல்லைங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியா கொள்கை என்று கேட்டால் கொள்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னது யாருங்க? அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது கூட்டணியா கொள்கையான கேட்டு இன்றைக்கு கூட்டணிக்காக கொள்கையை காத்துல பறக்க விட்டது யாருங்க? அதிமுக பலவீனமாகி விட்டதுன்னு சொன்னாலே அந்த மாதிரி சண்டைக்கு வரீங்கன்னு சொன்னா பலவீனப்படுத்துவது அவர் தானே. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தானே. அப்ப யாரை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லணுங்க? வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். நெக்ஸ்ட், எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளை கற்பித்தவன் கடவுளாவான் அப்படின்னு யாரா சொல்லிக்காங்களா என்னைக்காவது? கடவுள் கிட்டவே போயிட்டு கல்வியா கடவுளான்னு கேட்டா கண்டிப்பா கடவுளே என்ன சொல்லுவாரு? கல்விதான்ப்பா முக்கியம், நெக்ஸ்ட் தான் நானுன்னு
கடவுளே சொல்லுவாரு. அப்படி இருக்கிற அந்த கல்வியை குறிப்பிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னாருங்க? உங்க ஆட்சியில என்ன கட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க. கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். பாத்துக்கோங்க, சம்பந்திய சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சும்மா சாம்பியல் காட்டணும் இல்லைங்களா? பிஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டதை நாங்க எப்படி நிரூபிக்க முடியும்? இப்படிதான் நிரூபிக்க முடியும். கோயில் வந்து வர பணத்தெல்லாம் எடுத்து திமுக கொள்ளையடிக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனா பாருங்க, கல்லூரி கட்டுறாங்க. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். கட்டட்டுமே சார், என்ன இப்போ கல்லூரி கட்டி கல்வி கொடுப்பது தேச துரோக குற்றமா? இல்லீங்களே. அப்படி கல்லூரி கட்டி கல்வியை வழங்குவதில் என்ன பிரச்சனை இவருக்கு? ஒரு கோவிலுக்கு வருகின்ற நிதியை எடுத்து அந்த கோவிலோட மெயின்டெனன்ஸ் போக உபரி நிதிகளை எடுத்து கல்லூரி கட்டி கல்வி வழங்குறாங்க. அப்படி இருக்கும்போது கோவில் எந்த வகையில திமுகவுக்கு கண்ணை உறுத்துதுன்னு சொன்னாரு? இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா, அதிமுக பலவீனமாகி விட்டதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படின்ட்டு. உண்மையில் பாருங்க, அதிமுக கட்சியை மேலும் மேலும் ஏற்கனவே பாதி பலவீனப்படுத்திட்டாங்க. இருக்க இருக்க பலவீனப்படுத்துவது யாருங்க? அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க இபிஎஸ் அவர்கள். ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. வாட் யூ மீன் சார்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்லக்கூடாது, சொன்னா பாருங்க வேற மாதிரி ஆயிடும்னு சொன்னா யாரை குறிப்பிட்டு யாரை மனதில் வைத்துக் கொண்டு நான் குறிப்பிடக்கூடாது, குறிப்பிட்டு சொன்னா தப்பாயிடும்னு சொல்றாரு? இவர் தான் பாருங்க கட்சியை பலப்படுத்த போறாரா? சிறுபான்மையின மக்களின் காவலன் நான் தான். திமுக கட்சி நாடகம் ஆடுகிறது மக்களே, நம்பாதீங்க. சிறுபான்மையினர் மக்களுக்கு நாங்க தான் முழு பாதுகாவல் காவலராக இருக்கிறோம்னு சொல்ற வேமா சூசோ இல்லாம நம்ம இபிஎஸ் அவர்கள் தான் அந்த மாதிரி சொன்னாரு. நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்னா வேற விதமாயிரும். அப்ப இந்த இடத்துல அதிமுக கட்சியை மேலும் மேலும் பலவீனப்படுத்துவதற்கும் பலவீனமாவதற்கும் மிக முக்கியமான மூல காரணமாக, மேஜர் காரணமாக இருக்கிறது யாருங்க? அது எடப்பாடி அவர்கள் தான். அப்ப அதிமுக பலவீனமாகி விட்டதுன்னு சும்மா பேசினாலே அப்ப பலவீனப்படுத்துற எடப்பாடி அவர்கள்கிட்ட நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நாங்க கேட்கலக்கா. அதிமுக கட்சியோட விசுவாசமான ஆரம்ப கால தொண்டர்கள் யாராவது இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா பாருங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து போக அதெல்லாம் எடுத்து போட்டு கேட்பாங்க இல்லைங்களா? வெட்டியே பாடுங்கள் அத்துணை பேரையும். பிஜேபி கட்சி என்பது ஒரு மதவாத கட்சி. நாங்க சொல்லலங்க, மறுபடியும் சொல்றோம். அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி சொன்னவங்களே இன்றைக்கு கூட்டணி வச்சுருக்கிறவங்க சரி எதை குறிப்பிட்டு சொன்னாங்க அது ஒரு மதவாத கட்சின்ட்டு? கொலவெறி பேச்சை குறிப்பிட்டு நாடு முழுக்க எஸ்பெஷலி வட மாநிலங்கள் பக்கம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து வைத்து பிளவுபடுத்துற அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் கூட கையில வச்சுனே சுத்தி இருக்கிறாங்க. அவங்க இந்த சாதாரணமா பேசிவிட்டு போகிறார்கள். வைரமுத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? வைரமுத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா? நம்ம 4 கோடியார் அவர்கள் தான் இன்றைக்கு பிஜேபி கட்சியோட மாநில தலைவராக இருக்கிற இவர் அன்றைக்கு 2018 ஜனவரி மாதம், இந்த மாதத்தை குறிப்பிட்டு ஏன்னு சொல்றோம்னு சொன்னா அவரே பேசின ஒரு வார்த்தையில தெரியும் எதுக்காக இந்த மாசத்தை குறிப்பிட்டு சொல்றோம்னு சொல்லி. ஜனவரி மாதம் 2018ஆம் ஆண்டில் ஆண்டாள் பக்த ஜன சபாவா ஏதோ ஒரு சபா, அந்த சபா நடத்துற கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மாதிரி பேசினாரு. சரி, எதுக்காக இந்த மாதிரி கொலவெறித்தனமான பேச்சு பேசினாருங்க பப்ளிக்ல ஓப்பனா மைக்குக்கு முன்னாடியே? அதாவது வைரமுத்து அவர்கள் ஆண்டாளை குறிப்பிட்டு ஏதோ விமர்சனம் பண்ணிட்டாராம், அதற்காக இந்த மாதிரி பேசுறாரு. இந்த மாதிரி பேசுற பேச்செல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொன்னா மோடி அவர்கள் ஆட்சி தான் வரணும். எப்பங்க? 2021 2018 பேசும்போது 2021 மோடி அவர்களின் ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்படி வர பட்சத்துல இந்த மாதிரி பேசுறவங்க நாங்க விடுவோமா? தமிழகத்தில் இனி ஒரு ஆட்சி வருகிறது என்று சொன்னால் அது நரேந்திர மோடியுடைய ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும். இனி எவராவது இந்து தெய்வங்களை குறிப்பிட்டு ஏதாவது பேசினா எதற்கு தயாராக இருக்க வேண்டும்? இனி ஒருவன் எவனாவது வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தெய்வத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். பாத்துக்கங்க, விலை மதிப்பு இல்லாத நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடமாடி கொண்டிருக்கும் ஒரு உசுரை அசால்ட்டா பாருங்க போற போக்கில் எடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டுமா? அதுவும் பாருங்க இந்து தெய்வங்களை குறிப்பிட்டு தப்பா பேசுறதுக்காக. வாயில பல் போட்டு எவனாவது நமது தெய்வத்தையோ இந்து தெய்வத்தையோ பேசினால் அவனை கொலை செய்வதற்கு நாம் கூட தயாராக இருக்க வேண்டும். சரி, அது போட்டோம். அடுத்து இந்து தர்மத்தை பாதுகாக்க வேண்டுமா? அதே நேரத்தில் இந்து தர்மத்தை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணுங்க? யாகம் பண்ணணும். என்ன மாதிரி யாகம்? அதாவது பாருங்க எல்லாரும் அழிஞ்சு போகணும்ட்டு. இதற்கு முன்பாக மழை வரணும்னு யாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நாடு செழிக்க யாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சும்மா படிச்சிருப்போம்.
அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு பாருங்க, சொந்தமா சுயமாக ஆட்கள் எல்லாம் வச்சு யாகம்லாம் வளர்த்துப்பாங்க, யாகம்லாம் பண்ணிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பாருங்க, மனுஷனுக்கு அழிஞ்சு போனோன்ட்டு யாகம் வளர்த்து நம்ம பார்த்திருப்போமா? சொல்றாங்களே இவங்க எல்லாம் அழிஞ்சு போனோம், இந்த மாதிரி பேசுறவங்க நாக்கெல்லாம் செத்து போகணும்ட்டு வேண்டிக்கங்க, யாகம் பண்ணியே வேண்டிக்கங்கன்ட்டு வேமா சூசோ இல்லாம சொல்றாங்க சார். கீதையின் அடிப்படையில் இங்க இருக்க ஜீயர்கள் நான் இன்று முதல் கேட்டுக்கொள்கிறேன், கோயிலுக்கு வரக்கூடிய எல்லாரையும் யாருக்கு நீங்க வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஓட்டு போட தைரியமாக சொல்லுங்கள். இன்று முதல் நீங்கள் யாகங்கள் கோயில்களில் கண்டிப்பாக செய்வதற்கு உத்தரவிடுங்கள், கண்டிப்பாக செய்யுங்கள். இன்றையிலிருந்து நாளையிலிருந்து எல்லா ஆலயங்களிலும் இது போன்ற அக்கிரமக்காரர்கள், வைரமுத்து போன்றவர்கள், கருணாநிதி போன்றவர்கள், வீரமணி போன்றவர்கள், இன்னும் இந்து தர்மத்தை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்கள் வாய் அடங்கும்படியாக. இப்ப புரியுதுங்களா எதற்காக 2018 ஜனவரி மாதம் என்று குறிப்பிட்டு சொன்னோன்னு சொல்லி அழுத்தி கலைஞர் அவர்கள் அப்ப இருந்தார் இந்த மாதிரி இந்த ஜென்மங்கள்லாம் பேசும்பொழுது. அதனால்தான் சொல்றாங்க கருணாநிதி, வீரமணி, வைரமுத்து இவங்க 3 பேர்களும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லியே யாகம் வளருங்கன்ட்டு இந்த கூட்டம் நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்தையும் மதவெறி ஊறி போய் மதவெறி பூச்சின்னு ஊருக்குள்ள சுத்தது போதாதுன்னு சொல்லி வளர பச்சை குழந்தைங்களோட கூட்டிட்டு வரணுமாங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு. குடும்பத்தோடு திரண்டிருக்க வேண்டும், சின்ன பச்சை குழந்தைகளோடு திரண்டிருக்க வேண்டும், பச்சை குழந்தைகளோடு நாம் அனைவரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக இனிமேல் இந்து தர்மத்தை பற்றி யாரும் பழிக்க முடியாத அளவிற்கு பச்சை குழந்தையோட வந்து உண்ணாவிரதம் இருக்கணும். இவர் மட்டும் ஃபுல்லா தம் கட்டி சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம்ன்ற பேர்ல சும்மா பிம்பிளி பிலாப்பிக்காக இருப்பாராம். ஆனா பச்சை குழந்தைய கூட்டிட்டு வரணுமா? மாப்பிள்ளைகளுக்கு அவ்வளவு வெறி, அந்த வெறி இன்னும் அதிகமாக அதிகமாக ஃபீலிங்ஸ் வருது அந்த வெறியோட சேர்ந்து. என்னப்பா இது, நாங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கிளம்புங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம், ஆனா கூட்டம் கம்மியா வருதே. இவ்வளவு பேர் தான் நீங்கள் இருக்கிறீர்களா, இவ்வளவு பேருக்கு தான் உணவு இருக்கிறதா, உணர்வு இருக்கிறதா என்று நான் உண்மையிலே நான் நினைத்து வெட்கப்படுகிறேன். இது இன்னைக்கு 1 லட்சம் பேர் திரண்டிருக்க வேண்டும். இப்ப புரியுதுங்களா? பிஸ்கேஜேபி கட்சியோட தலைமையிடம் எதற்காக 4 கோடியார் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார் என்று. தற்கொலைமலைக்கு பிறகு துணைத் தலைவராக இருக்கும் போதே இவ்வளவு கொலவெறி பேச்சு தூண்டாரப்ப தைரியமா தமிழ்நாட்டுல மதத்தின் பெயரால். அப்ப இவருக்கு தலைவர் போஸ்டிங் கொடுத்து அப்கிரேட் பண்ணா இன்னும் அதிகப்படியாக கொலவெறி தூண்டுவார் இல்லைங்களா? மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் தாராளமா அவருக்கு போஸ்டிங் கொடுக்கன்ட்டு. அதனால தான் பாருங்க இவருக்கு அப்கிரேட் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. துணைத் தலைவராக இருந்து மாநில தலைவராக. பகுத்தறிவும் கல்வி அறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த காலத்திலேயே இந்த மாதிரி மதத்தின் பெயரால் கடவுள் பேரை வச்சு இவ்வளவு அக்கிரம அநியாயம் பண்றாங்களே. அப்ப 100, 150, 200, 500 வருஷத்துக்கு முன்பாக இதே மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் எவ்வளவு அக்கிரம அநியாயம் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கு இருந்த கூட்டங்கள். தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கும் மக்களுக்கு இடையே மதத்தின் பெயரால் பிரிவினையை தூண்டுவதையே முதன்மை குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கும் இந்த கூட்டணியோடு வைத்துக் கொண்டு மேற்கொண்டு அதிமுக கட்சியை பலவீனப்படுத்துவது யாருங்க? அப்ப நம்ம அக்கா இனி எவர் ஒருவராவது அதிமுக கட்சி பலவீனமாகி விட்டது என்று சொன்னால் பிஷிக்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப யாரை பார்த்து சொல்லுங்க? வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். இது எல்லாத்துக்கும் மேல அம்மாவின் லட்சியம், அம்மாவின் கனவு, கண்ட கனவு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? என்ன கனவுங்க? நம்ம கட்சி, நம்மளோட கட்சியை யார் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா பாருங்க, அதை டெல்லி தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாரே. ஏற்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சது நீங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. நியாயமா பார்க்க போனா அவருக்கு கோபம் வந்துருக்கணும், சண்டைக்கு வந்துருக்கணும். என்னையா அது? என் கட்சியா அது? என் கட்சியில யார் முதல்வரா நிக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அந்த கட்சியில யார் பிஎம்ஆ நிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. எங்க கட்சியில யார் சிஎம்ஆ நிக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் தானே. நியாயமா கோபம் வந்துருக்கணும். ஆனா கோபம் வரலீங்களே. கோபம் வருவதற்கு மாறாக தெளிவா சொல்லிட்டாருங்க அவர் தான் டெல்லி சொன்னதுக்கு அப்புறம் இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தான். வேற யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? எல்லாம் டெல்லி தான் முடிவு பண்ணணும். டெல்லி தான்ட்டு யாருங்க டெல்லி கிட்ட கொண்டு போயிட்டு கட்சியை கொடுத்து ஆட்சியை கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப கட்சியை மொத்தமா கொண்டு போயிட்டு கொடுத்து பலவீனப்படுத்துதுங்க கட்சியை. தொண்டர்களுக்கு மத்தியில் பேசுவதாக நினைத்து கண்ணாடியை பார்த்து பேசியிருக்காங்களோ, சுத்தி கண்ணாடியை மாட்டி வச்சிட்டாங்களோ, அந்த கண்ணாடியை பார்த்து பேசியிருக்காங்களோ. அப்படி கண்ணாடியை பார்த்து பேசினுக்கிற நம்ம அக்கா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சட்டப்படி தப்பு. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பொது வழியில. இந்த அம்மா பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல இப்போதைக்கு பாருங்க தீயாய் பரவின் இருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கலங்க இது வரைக்கும்? ஏன்னா பலவீனமாகி விட்டதுன்னு சொல்றவங்க எல்லாரையும் காலி பண்ணுங்கன்னு சொன்னா எத்தனை கோடிக்கணக்கான மக்களை காலி பண்ணுவாங்க இவங்க? ஏன்னா எல்லாருமே ஏற்கனவே பாதி பலவீனமாகி விட்டதுன்னு சொல்லி இருக்கிறாங்க.
மேற்கொண்டு பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணி வைத்து தவறை செய்து மொத்தமா பலவீனமாகி விட்டதுன்னு சொல்லுகிறாங்க. அப்ப உண்மையில் அந்த மாதிரி சொல்றவங்களை பார்த்து எல்லாரையும் காலி பண்ணணும்னு சொன்னா எத்தனை கோடி மக்களை காலி பண்ணுவீங்க? இவை அனைத்தையும் கடந்து ஒட்டுமொத்தமாகவே பாருங்க, அந்த கட்சியை பலவீனப்படுத்துவது யாருங்க? இதற்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் பிஸ்கேஜேபி கட்சியோடு நான் தெரியாமல் கூட்டணி வைத்துக் கொண்டேன், மீண்டும் ஒரு தவறை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன், பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன். நான் செய்த தவறை பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை அம்மா 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 அம்மா, அம்மாவின் திட்டம், அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைய போகிறது அப்படி இப்படின்னு அம்மா பேரை சொல்லி ஊற்றி நிற்கிற அம்மாவோட பேச்சை கேட்டீங்களா? பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் நின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போது? ஒரு 40-50% பிஸ்கேஜேபி கட்சி ஓட் ஷேர் வச்சுருக்காங்களா? அதிமுகவால் பிஸ்கேஜேபி கட்சிக்கு லாபமா, இல்ல பிஸ்கேஜேபி கட்சியால அதிமுகவுக்கு லாபமா? யாருடைய கட்சிக்கு ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கிறது, யாருடைய ஓட்டு வங்கி எந்த கட்சிக்கு தேவைப்படுகிறது? அப்படி இருக்கும்போது எதற்காக பிஸ்கேஜேபி கட்சியோடு அதுவும் அம்மா பேச்சை மீறி கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம்? அட மிரட்டுறாங்க ஐயா. கூட்டணி வைத்துக் கொள்ளாவிட்டால் ஊருக்குள்ள இருக்கிற நாட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான துறை உங்கள் மீது பாயும் என்று மிரட்டுறாங்கப்பா. நாங்க என்னப்பா பண்றது? அப்ப யோசிச்சு பாருங்க, மிரட்டலுக்கு அடிபணிந்து அம்மாவின் பேச்சை காற்றில் பறக்க விட்டு அந்த கட்சியை பலவீனப்படுத்துவது யாருங்க? அப்ப இந்த இடத்துல யாரை பார்த்து சொல்லுவீங்க? யாரை பார்த்து சொல்லணும்? சகோதரிகளே, வெட்டியே போடுங்கள் அத்துணை பேரையும். சோலி முடிஞ்சது. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லாம் கொலவெறித்தனமான வெட்டுதல் பேச்சை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.